வந்ததுக்கு இந்த 2 monthsல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? என்ன எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்? லெஃப்ட் ஐ வந்து அதுவும் கம்மியாயிட்டு பவர் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ரைட் ஐலயும் 2 வேர்ட்ஸ் படிக்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் பாரண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த 6 வயது சிறுமி ஜாரா ஃபாத்திமா பிறவியில் இருந்தே பார்வை இழப்பால் அவதிப்பட்டு வந்தார். தனியார் மருத்துவமனைகளில் 6 மாத காலம் பெற்ற சிகிச்சைகள் பலனளிக்காத நிலையில் அவர்கள் நம்பிக்கை இழக்கும் தருணத்தில் இருந்தனர். ஆனால் ஒரு அரசு மருத்துவமனை அவர்களுக்கு ஒளியை காட்டியுள்ளது. என்ன நடந்தது பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் பாரண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஜலாலுதீனின் மகளான ஜாரா ஃபாத்திமா அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இக்குழந்தை பிறவியிலேயே கண் பார்வை குறைபாடு கொண்டிருந்தார். ஜாரா ஃபாத்திமாவுக்கு 6 மாத குழந்தையாக இருந்ததிலிருந்தே தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆயினும் சிகிச்சையில் எவ்வித குறிப்பிடத்தக்க முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இதையடுத்து பெற்றோர் குழந்தையை திருப்பத்தூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர். சிறுமியை பரிசோதித்த மருத்துவ குழுவினர் அவரை தொடக்கநிலை இடையீட்டு சேவை மையத்தில் அனுமதித்து அங்குள்ள நவீன உபகரணங்கள் மற்றும் வழிமுறைகளை கொண்டு சிகிச்சை அளித்தனர். இந்த தொடர்ச்சியான மற்றும் நவீன சிகிச்சையின் விளைவாக குழந்தைக்கு தற்போது பார்வை திறன் கணிசமாக மேம்பட்டுள்ளது. இதன் காரணமாக அக்குழந்தை தற்போது வகுப்பறையில் சில வாக்கியங்களை வாசிக்கும் திறன் பெற்றுள்ளார் என்று கூறப்படுகிறது. less than 18 years குழந்தைகளுக்கு கண்ணு, காது, ஹார்ட், மூக்கு எல்லா ப்ராப்ளம் இருக்கிறது சரி பண்ணுங்க. இந்த ஹோல் டிஸ்ட்ரிக்ட்ல இதுதான் சரி பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு பாப்பா வந்து கண்ணுல குறைபாட்டு குழந்தைக்கு நியூவா ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சு நீங்க சொல்லுங்க டாக்டர். ஆக்சுவலி என்னன்னா அந்த குழந்தைக்கு வந்து பிறவில நல்லா தான் இருக்கும். வளர வளர என்னன்னா அந்த ஒரு பக்கம் மூளை வந்து அந்த கண் பார்வை சோம்பேறித்தனத்தினால அந்த கண் வந்து வேலை செய்ய முடியாது. ஒரு கண்ணுல மட்டும் தான் அந்த குழந்தை பார்க்க ஆரம்பிக்கும். அப்ப என்னன்னா அந்த ஒரு பக்கம் மூளை வந்து கண்ணில் இருக்கிற இன்புட்டை வந்து மூளை வந்து செயல்படுத்தாது. ஸோ அந்த மூளையை வந்து நம்ம செயல்படுத்த பண்ணி அதை வந்து நம்ம திரும்பி நார்மல் கொண்டு வரணும். இப்போ கிட்டத்தட்ட 5 பேர் இருக்காங்க. இன்னொரு பையன் வந்து 10th படிச்சிட்டு இருக்கான். அவனும் இன்னொரு யார் அந்த மெத்தட் தான் இது. இதுல வந்து நம்ம அந்த பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும். அதோட பேர் சொல்லுங்க. பைனாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர், அமெரிக்கா அந்த மாதிரி நாட்டுல மட்டும் தான் நம்ம இந்த தெரப்பி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்பெஷலா நம்ம கேட்டதுனால பாம்பேல இருக்க பைனாக்ஸ் கம்பெனி வந்து நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. கேம் மாதிரி அவளை ஸ்டிமுலேட் பண்றோம். இப்போ வந்து இதுல வந்து கேம் இருக்கும். இந்த கேம் வந்து 3D கேம்ஸ். விளையாடுங்க. நார்மலா இருக்க கண்ணை இந்த கண்ணாடி கூட தெரியாது. எந்த கண்ணில் வந்து பார்வை குறைபாடு அந்த கண்ணு மட்டும் நல்லா தெளிவா தெரியும். அந்த குழந்தைங்க வந்து அந்த குழந்தைய அந்த பாதிக்கப்பட்ட கண்ணில் பார்த்து விளையாடும் போது என்னன்னா மூளை வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஸ்டிமுலேட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பார்வை வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். குழந்தைக்கு அளிக்கப்படும் சிகிச்சையின் முன்னேற்றத்தையும் சிகிச்சை முறைகளையும் ஆய்வு செய்வதற்காக மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் முனைவர் ஞான மீனாட்சி மருத்துவமனைக்கு நேரில் வருகை புரிந்தார். சிகிச்சைகள் குறித்து மருத்துவ குழுவிடம் கேட்டறிந்ததுடன் குழந்தையின் பெற்றோரையும் சந்தித்து சிகிச்சையின் தரம் மற்றும் முன்னேற்றம் குறித்து விசாரித்தார். வந்ததுக்கு இந்த 2 monthsல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? என்ன எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்? லெஃப்ட் ஐ வந்து அதுவும் கம்மியாயிட்டு பவர் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ரைட் ஐலயும் 2 வேர்ட்ஸ் படிக்கலாம். சந்தோஷமா. இந்த மாதிரி இது வசதி இருக்குன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க. ஓகேமா. திருப்பத்தூர் மாவட்டத்துல அரசு மருத்துவமனையில் இது வசதி இருக்கு. பிறவியிலேயே பார்வை திறன் இல்லாமல் பிறந்த குழந்தைக்கு அரசு மருத்துவமனையில் அளித்த சிகிச்சையின் காரணமாக பார்வை மேம்பட்டிருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.